Hi all of you, this is Fayaz Insight. Welcome back. Guys, நம்ம சேனலுக்கு நிறைய புது ஆடியன்ஸ் வந்திருக்கீங்க. உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன். ஆக்சுவலா இந்த ஃபயாஸ் இன்சைட்டுங்கிற சேனல் மெயினாக நான் ஓப்பன் பண்ணதுக்கான காரணமே நியூஸ் கண்டென்ட் வந்து அதிகமாக போஸ்ட் பண்ணுறது தான். ஏன்னா எனக்கு அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து நியூஸ் ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய இந்த சேனலில் போஸ்ட் பண்ணலாம் தான் நான் சேனலே ஓப்பன் பண்ணேன். ஸோ ஒரு 4-5 வீடியோஸ் போட்டேன். பட் அந்த வீடியோஸை விட நான் லாஸ்ட்டாக போட்ட ஒரு துவா வீடியோ வந்து நிறைய பேர் விரும்பி பார்த்தீங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் அந்த வீடியோவை நான் சொல்லியிருந்தேன் 100 லைக் இந்த வீடியோக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இது ரிலேட்டடாக இன்னொரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ நிறைய பேர் வந்திருக்கீங்க. பட் நீங்களாம் வரத்துக்கு முன்னாடியே ஒரு 3 to 4 டேஸ்க்கு முன்னாடியே அந்த வீடியோக்கு வந்து 100 லைக் வந்துருச்சு. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு சொல்லி நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன். ஸோ புதுசாக வந்திருக்கீங்க இல்லையா, ஸோ உங்ககிட்டயும் இந்த விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த முன்னாடியே சொல்கிறேன். ஓகே, நவ் கம்மிங் டு த பாயிண்ட். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் பணக்காரன் ஆகிறது எப்படி, செல்வந்தன் ஆகிறது எப்படி, என்ன பண்ணால் குயிக்காக பணக்காரன் ஆகிடலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருமே நம்ம லைஃப்பில் இந்த ஒரு விஷயத்தை நோக்கி தான் நம்ம ஒவ்வொருத்தருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஏன்னா ரெவன்யூங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தான் நம்மளுடைய ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியும். பட் அந்த ரெவன்யூ வந்து நியாயமான முறையில் இருக்கணும், யாரையும் ஏமாத்தாத முறையில் இருக்கணும், நேர்மையான முறையில் வந்து வரக்கூடிய வருமானமாக அது இருக்கணும். நம்ம சேனலில் வந்து எல்லா ஆடியன்ஸுமே இருக்கீங்க. ஹிந்துஸ் இருக்கீங்க, முஸ்லீம்ஸ் இருக்கீங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்கீங்க, எல்லாருமே கலந்துருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமும், நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் சரி, உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வேண்டிட்டு தான் உள்ளர போவீங்க. நான் எக்ஸாம் நல்லபடியாக எழுதணும், என்னுடைய இந்த காரியம் வந்து நல்லபடியாக முடியணும், என்னுடைய இந்த தொழில் வந்து நல்ல முறையில் நான் மேலே வரணும், எனக்கு இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கணும், எப்படியாவது வேலை கிடைச்சிடணும்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்குது. அந்த தேவைகளை வந்து சம்பந்தப்பட்ட தெய்வங்கள்கிட்ட வந்து நீங்கள் முறையிடுவீங்க. கரெக்டாக? அப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் வந்து இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களில் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து யாராவது ஜின்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஏதாச்சும் ஒரு பேயால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து ஒரு சில வசனங்கள் வந்து அவங்க வாயால் ஓதுவாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த வசனங்களை கேட்டால் சம்மந்தப்பட்ட அந்த உள்ளார இருக்கக்கூடிய அந்த பேய் ஆத்மாக்கள் பார்த்தீங்கன்னா அதுங்க வந்து பயந்து அலறும். அதுங்களால அந்த உடம்புல இருக்க முடியாது, அந்த உடம்பு விட்டு அதுங்க வெளியே வந்துடும். ஏன்னா அந்த வசனங்களுக்குன்னு சொல்லி ஒரு சக்தி இருக்குது. அந்த வசனத்தை கேட்கும்போது அந்த கெட்ட ஆத்மாக்கள்லாம் பயந்து நடுங்கி வெளியே போகும். ஏன்னா அந்த வசனத்தோடைய பவர் அந்த மாதிரி, அதோடைய வைப்ரேஷன் அந்த மாதிரி. அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து இந்த வீடியோ மூலயமா நீங்கள் செல்வந்தன் ஆகிறது எப்படி, சீக்கிரமாக வந்து பணக்காரன் ஆகணும் அப்படிங்கன்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனத்தை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த ஒரு டைமில் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட லைஃப்லையும் நீங்களும் பணக்காரன் ஆகிறத லைவாகவே பார்ப்பீங்க. இதை எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். தினைக்கும் காலையில் சூரியன் உதயமாகுது இல்லையா, சூரியன் வந்து உதிக்குது இல்லையா, அப்போது அந்த சூரியன் நிற்கக்கூடிய டைரக்ஷனை பார்க்கணும். இப்போது உங்களுக்கு எழுத்த மாதிரி சூரியன் உதயமாகுதுன்னா அந்த சூரியன் உதயமாகிறத வந்து நீங்கள் லைவாக உங்கள் கண்ணால் பார்க்கணும். ஸோ சூரியன் உதயமாகிறத வந்து நீங்கள் லைவாக பார்க்குறீங்க இல்லையா, அந்த சூரியன் உதயமாகும் போது அதை உதிக்கக்கூடிய அந்த டைரக்ஷனை பார்த்து 300 தடவை பிஸ்மில்லா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும். சூரியன் உதயமாகிற டைரக்ஷனை பார்த்துட்டு அந்த சூரியன் உதயமாகும்போது கரெக்டாக 300 தடவை பிஸ்மில்லான்னு சொல்லணும். இந்த பிஸ்மில்லாங்கிறது நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை தான். பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு கரெக்டாக 300 வாட்டி. 300 வாட்டிக்கு மேலே போனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் 300 வாட்டிக்கு கீழே குறைஞ்சிடக்கூடாது. இது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, சலவாத்துன்னு சொல்லி ஒன்று இருக்குது. சலவாத்னா முகமது நபிகள் அவங்க மேலே வந்து நம்ம சொல்லக்கூடிய, அவங்கள புகழ்ந்து சொல்லக்கூடிய வார்த்தையில் தான் சலவாத்துன்னு சொல்லுவோம். இந்த சலவாத்துனா நிறைய பேருக்கு தெரியாது. முஸ்லீம்ஸ்க்கு தெரியும், நான் முஸ்லீம்ஸ்க்கு தெரியாது. ஸோ இந்த சலவாத்துனா என்ன, இதை எப்படி இருக்கும், இதை எப்படி மனப்பாடம் பண்ணுறதுங்கிற இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து என்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சொல்ல முடியாது, சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. நான் அந்த லிங்க் மட்டும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் நான் பின் பண்ணி வச்சிடுறேன். அந்த சலவாத்துனா என்ன, அந்த சலவாத்தை எப்படி மனப்பாடம் பண்ணுறதுங்கிறதும் வந்து நீங்கள் அந்த லிங்கை பார்த்து நீங்கள் யாருக்கு தேவையோ நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சும்மா சின்ன வார்த்தை தான். இப்போ இந்த சலவாத்தை மனப்பாடம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, சூரியன் உதயமாகும்போது 300 வாட்டி பிஸ்மில்லா சொல்லணும்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த 300 வாட்டி பிஸ்மில்லா சொல்லி முடித்தோடனே மறுபடியும் 300 வாட்டி இந்த சலவாத்தை வந்து அந்த சூரியன் உதிக்கக்கூடிய டைரக்ஷனை பார்த்தே நீங்கள் வந்து சொல்லணும். சொல்லிவிட்டு
நீங்கள் மனசார உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கலாம். மெயினாக இந்த ஒரு விஷயம், இந்த 300 வாட்டி நீங்கள் பிஸ்மில்லா ஓதுறதும் 300 வாட்டி சலவாத்து ஓதுறதும் இந்த சூரியன் உதிக்கக்கூடிய அந்த டைரக்ஷனை பார்த்து நீங்கள் ஓதும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத டைரக்ஷன்லேருந்து உங்களுக்கு வருமானம் வரும். இந்த வருமானம் உங்களுக்கு நேரான வழியில் கிடைக்கும். அதாவது யாரையும் ஏமாத்தியோ, இந்த லாட்ரி சீட்டில் அடிக்கிறது பார்த்தீங்களா, சரி இந்த மாதிரி சூதாட்டம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட அமௌண்ட்டாக இல்லாமல் உங்களுக்கு நியாயமான முறையில் ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் செல்வந்தன் ஆயிடுவீங்க. அது எப்படி ஆவீங்கன்னே தெரியாது. பட் ஆனால் நீங்கள் பணக்காரன் ஆகிடுவீங்க. வித்தின் 1 இயர், ஒரு வருஷத்துக்குள்ளார டெஃபினட்டாக இந்த விஷயம் நடக்கும். இப்போ இந்த வருஷம் ஜனவரியில் இந்த விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் ஜனவரி வரும்போது கண்டிப்பாக நீங்கள் இப்போ இருக்கிற ஸ்டேஜை விட இன்னொரு ஹை லெவல் ஸ்டேஜில் ரீச் ஆகிடுவீங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ் எல்லாமே அதுக்கு ரிலேட்டடாகவே உங்களை கொண்டு போகும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை சம்பளம் கம்மியாக இருக்குது அப்படின்னா, எந்த கம்பெனியில் இருந்தால் நீங்கள் டாப் லெவலில் வருவீங்களோ அதற்கான பாதை, அதுக்கான வழிகள் உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ஜிக்ர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி யாராவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸில் ஏதோ ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னா, என்ன செஞ்சால் இந்த பிஸ்னஸை நீங்கள் முன்னேற முடியுங்கிற அந்த ஒரு ட்ராக் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இல்லை இந்த பிஸ்னஸ் செட் ஆகாது, வேறு பிஸ்னஸ் பண்ணால் தான் நீங்கள் மேலே வருவீங்க அப்படின்னா, அந்த ஒரு சிந்தனை, அந்த ஒரு மைண்டு தாட் உங்கள் மைண்டில் உங்களையே அறியாமல் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். இது யார் வேணாலும் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் யார் வேணாலும் செய்யலாம். கேர்ள்ஸும் பண்ணலான்னா கேர்ள்ஸும் பண்ணலாம். பீரியட்ஸ் டைமில் பண்ணலாமா வேணாமா கேட்டால் பீரியட்ஸ் டைம்லையும் பண்ணலாம், தப்பு கிடையாது. நீங்கள் எப்படி தினைக்கும் 3 வேளை சாப்பிட்றத கட்டாயமாக வச்சுருக்கீங்களோ, அதே மாதிரி தினைக்கும் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு இந்த சூரியனை பார்த்து, மெயினாக ஒரு விஷயம் சொல்கிறேன், சூரியனை பார்த்து நீங்கள் இதை சொல்லணுங்கன்னு தான் சொன்னேன் தவிர சூரியனை வணங்குங்கன்னு சொல்ல. சூரியனை வணங்கக்கூடாது. சூரியனை உதிக்கக்கூடிய அந்த டைரக்ஷனை பார்த்து நீங்கள் இந்த ஒரு மெத்தடை ட்ரை பண்ணலாம். மொட்டை மாடியில் போய் ட்ரை பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. இல்லை உங்கள் வீட்டில் மொட்டை மாடி கிடையாது, நான் சூரியன் இருக்க டைரக்ஷனை பார்த்து பண்ணலான்னா தாராளமாக பண்ணலாம். நின்றுட்டு பண்ணாலும் பண்ணலாம், உட்காந்துட்டு பண்ணாலும் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம் முக்கியமாக கவனிச்சுக்கோங்க, இந்த 300 வாட்டி பிஸ்மில்லா சொல்லும் போதும் சரி, இதை முடிச்சுட்டு 300 வாட்டி இந்த சலாவாத் சொல்லும் போதும் சரி, இடையில யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் மட்டும்தான் இருக்கணும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடக்க உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களோட லைஃப்பில் என்ன பண்ணால் செல்வந்தன் ஆவீங்களோ அதை நோக்கி உங்களை அறியாமையே நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சொல்லப்போனால் உங்கள் லைஃபே ஒரு மேஜிக்கல் லைஃபாக மாறும். இதை நிறைய பேர் ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஜிக்கரை ட்ரை பண்ணி யாராவது உங்கள் லைஃப்பில் நீங்கள் மேலே வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் போடுங்க. ஸோ அது மூலிமா மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி இந்த வீடியோலையும் உங்கள் லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோட லைக் டார்கெட் 500. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தீங்க. அப்போ நான் 100 லைக் தான் கேட்டிருந்தேன். இப்போ 10,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்கீங்க. நான் ரீசனபிளாக தான் கேட்குறேன். 500 லைக்ஸ் இந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இதே மாதிரி உங்கள் லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வேற ஒரு முக்கியமான துவாவோட உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு எவ்வளவோ வகையில் நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிங்க. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்தை வீடியோ போடணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. ஸோ இந்த வீடியோவில் அந்த ஆசை செகண்ட் டைம் மறுபடியும் நிறைவேறியிருக்கு. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து நான் போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you in another video. Bye.